ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூரை மீன் புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீனை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி தண்ணி வச்சுக்கோங்க. மீன் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மீனை உதிர்த்து வச்சுக்கோங்க. இந்த மீனில் முள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1, 2 இருக்கிறதும் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். மீன் வேக வச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. மீதியெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா 2-3 காரத்துக்கு ஏற்றதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற சூரை மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப மைல்டான மசாலா சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட புட்டு ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால இப்போ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. நம்மளோட புட்டு கூட ரெடி ஆகிடும். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடலாம். நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ண விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டுக்கு மெயினாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தான் நிறையா இருக்கணும். அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூரை மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மீனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.